இந்த வீடியோல பிப்ரவரி 11க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். முதல் கேள்வி, தேசிய குடற்புழு நீக்க தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் பிப்ரவரி 10. ஸோ இந்த பிப்ரவரி 10ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா பள்ளிகள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடற்புழு நீக்க மாத்திரை வந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ தேசிய குடற்புழு நீக்க தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுனா பிப்ரவரி 10. இரண்டாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க பணியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்றவங்களுக்காக வழங்கப்படுற ஒரு பென்ஷன் ஸ்கீம் தான். ஸோ இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாட்டில் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2003. ஏப்ரல் 1, 2003. மூன்றாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்புடைய பிரெய்லி பதிப்பு. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பை வந்து படிச்சு தெரிஞ்சுக்கணும், பார்வையற்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த பிரெய்லி பதிப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் சி கர்நாடகா. ஓகேவா? இந்திய அரசியலமைப்புடைய 75 ஆண்டுகளை குறிக்கும் வகையில கர்நாடகத்துடைய ஆளுநர் தாவர் சந்த் கெலாட் இந்திய அரசியலமைப்பின் பிரெய்லி பதிப்பை வந்துட்டு வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்புடைய பிரெய்லினா இந்த பார்வையற்றவர்கள் வந்துட்டு அவங்களால படிக்க முடியாது. சோ அவங்க வந்து அந்த கைய வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல வச்சு தேய்ச்சுதான் படிச்சு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பதிப்பு எதோடதுன்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புடையது. இதை எதற்காக அறிமுகப்படுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய உரிமைகள், குடிமக்களாக அவங்களுடைய உரிமைகள், அவங்களோட பொறுப்புகளை வந்து பாத்தீங்கன்னா படிச்சு தெரிஞ்சு கொள்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இதை உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த முயற்சி பார்வையற்றவர்கள் அல்லது பார்வை குறைபாடு உள்ளவர்கள் குடிமக்களாக தங்களோட உரிமைகளையும் பொறுப்புகளையும் படித்து புரிந்து கொள்வதற்காக வந்து உருவாக்கப்பட்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திய அரசியலமைப்புடைய பிரெய்லி பதிப்பு. சோ இது அறிமுகப்படுத்திய மாநிலம் பாத்தீங்கன்னா கர்நாடகா. நெக்ஸ்ட் ஒன், நான்காவது கேள்வி, சைக்ளோன் 2025 எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி? சைக்ளோன் 2025 பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இதுல இருக்கு. இந்தியாவோட சேர்ந்து எந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டு ராணுவ பயிற்சியை வந்துட்டு மேற்கொள்ளுதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா, எகிப்து. சோ இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு பயிற்சி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைக்ளோன் 2025. இந்தியா மற்றும் எகிப்து, சைக்ளோன் 2025. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஐந்தாவது கேள்வி, 2027ஆம் ஆண்டிற்குள் யானைக்கால் நோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. சோ 2027ஆம் ஆண்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த யானைக்கால் நோய் இல்லாம இந்தியா வந்துட்டு உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை வந்துட்டு பாத்தீங்கன்னா நிர்ணயிச்சிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா லிம்பாட்டிக் பைலரேசியாசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த யானைக்கால் நோயை வந்து என்ன சொல்லுவாங்க? லிம்பாட்டிக் பைலரேரியாசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆறாவது கேள்வி, பரீட்சா பே சர்ச்சா என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா மோடி வந்துட்டு ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு தேர்வுகள் மீதான பயத்தை போக்கும் விதமாக தான் இந்த நிகழ்ச்சி. அதான் வந்து பரீட்சைனா பரீட்சையில தேர்வை நினைச்சு வந்துட்டு அச்சப்படக்கூடாது, எதையுமே வந்துட்டு நல்லா ஃபேஸ் பண்ணணும். ஓகேவா? எதை நினைச்சும் வந்துட்டு என்னது பயந்துகிட்டே இருக்கக்கூடாது, தேர்வை நினைச்சு பயந்துட்டே இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாடு தான் பாத்தீங்கன்னா பரீட்சா பே சர்ச்சா. இது குறித்து வந்துட்டு பிரதமர் மோடி வந்துட்டு சமீபத்துல பேசியிருக்காரு. ஓகேங்களா? சோ பரீட்சா பே சர்ச்சா என்பது பள்ளி மாணவர்களுக்கு தேர்வுகள் மீதான பயத்தை போக்கும் அச்சத்தை போக்கும் விதமாக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி தான் இது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா முதல் வேவ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? சோ வேவ்னா வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சப்மிட். இது எங்க நடைபெற உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா. ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஓடிடி தளம் தான். ஓகேங்களா? நெட்ஃபிளிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், இது மாதிரி இது ஒரு ஓடிடி தளம். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு, இதோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சப்மிட்னு சொல்லுவாங்க. அதான் வேவ்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய கலைஞர்களுடைய திறமைகளை வந்து உலகு காட்டவும் சர்வதேச அளவில் இந்தியாவின் படைப்பாற்றலை வெளிப்படுத்தவும் இந்த ஒரு மாநாடு ஒரு மேடையாக அமையும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி வந்துட்டு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உலக அளவில் பிரபலமான தொழில்நுட்பத்துறையை சேர்ந்த சுந்தர் பிச்சை, சத்யா நாதல்லா மற்றும் இந்திய திரையுலகில் பிரபலங்கள் எல்லாமே இந்த மாநாட்டில் வந்துட்டு கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ வேர்ல்ட்ஸ் உச்சி மாநாடு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஞான பாரத மிஷன் திட்டம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஞான பாரத மிஷன் திட்டம்னா கையெழுத்து பிரதிகளை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஞான பாரத மிஷன் திட்டம். அதாவது இந்தியாவுடைய பாரம்பரியத்தை ஆய்வு செய்து ஆவணப்படுத்தி பாதுகாப்பதற்கான மத்திய பட்ஜெட் வந்து 2025-26 தொடங்கப்பட்ட ஒரு நாடு தழுவிய முயற்சி அப்படிங்கிறாங்க. சோ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸிபிஷன்லாம் இருக்கும்ல, அதாவது கல்வி நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய அருங்காட்சியகங்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நூலகங்கள், தனியார் சேகரிப்புகளில் வைக்கப்பட்டுள்ள பண்டைய நூல்கள். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டுகளோ இல்ல வந்துட்டு ஏதாவது நூல்கள்ல குறிப்புகள் எழுதி வச்சிருக்கிறதோ அதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
பாதுகாக்கிறது, அதாவது கையெழுத்து பிரதிகள், கையின் மூலமாக எழுதப்பட்டது, ஓகேவா, அது வந்துட்டு ஒரு நம்மளோட இந்தியாவின் பாரம்பரியத்தை பத்தி எழுதப்பட்ட ஒண்ண வந்துட்டு பாதுகாப்பதை உறுதி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் பாத்தீங்கன்னா ஞான பாரத மிஷன் திட்டம், ஓகேங்களா. சோ அதான் இங்க சொல்லி இருந்திருப்பாங்க. 1 கோடிக்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகளை உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஞான பாரத மிஷன் திட்டம்னா கையெழுத்து பிரதிகளை பாதுகாக்க இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் அவ்வளவுதான், ஒரு ரிவிஷன் பாத்திரலாம். தேசிய குடற்புழு நீக்க தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா February 10. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாட்டில் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா April 1, 2003. இந்திய அரசியலமைப்பின் பிரெய்லி பதிப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா கர்நாடகா. இது யாருக்காகன்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பை பத்தி பார்வையற்றவர்கள், பார்வை குறைபாடு உள்ளவர்கள் வந்துட்டு தெரிஞ்சு கொள்ளணும், தன்னுடைய உரிமைகளையும் பொறுப்புகளையும் தெரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரெய்லி பதிப்பு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சைக்ளோன் 2025 எந்த 2 நாடுகளுக்கு இடையேயான கூட்டு பயிற்சின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்தியா மற்றும் எகிப்து, இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான கூட்டு பயிற்சி தான் பாத்தீங்கன்னா சைக்ளோன் 2025. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 2007 ஆண்டுக்குள், சோ எந்த ஆண்டுக்குள் வந்து பாத்தீங்கன்னா யானைக்கால் நோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2027. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த யானைக்கால் நோயை லிம்பாட்டிக் பைலரேரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 6வது வந்து பரீட்சா பே சர்ச்சா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு பள்ளியில நடக்கிற அந்த தேர்வுகள் மீதான அச்சத்தை போக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட ஒரு இது அமைப்பு தான் பாத்தீங்கன்னா இந்த பரீட்சா பே சர்ச்சா. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா முதல் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. இதோட எக்ஸ்பான்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சப்மிட். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 8 ஞான பாரத மிஷன் திட்டம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரம்பரிய கையெழுத்து பிரதிகளை பாதுகாக்குவதற்காக உருவாக்கப்பட்டதா பாத்தீங்கன்னா இந்த ஞான பாரத மிஷன் திட்டம். சோ நெக்ஸ்ட், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.